Vivaha, the Chennai Silks. தமிழக அரசியலில் மாற்று சக்தி என கூறி தொடங்கப்பட்ட தேமுதிக தமது 20 ஆண்டு கால வரலாற்றில் முதன்முறையாக திமுகவுடன் கைகோத்து ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தேமுதிக 2006, 2011, 2016ஆம் ஆண்டு தேர்தல்களில் ஆட்டக்குலைப்பராகவே உருவெடுத்தது. ஆறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 8.38% வாக்குகளை பெற்று தமிழகத்தையே வியக்க வைத்தது. அக்கட்சித் தலைவர் விஜயகாந்த் மட்டுமே விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் திமுக பெரும்பான்மையை இழந்து கூட்டணி கட்சிகளின் தயவில் மைனாரிட்டி அரசை அமைத்தது. அதன் பிறகு 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 29 இடங்களில் வென்ற தேமுதிக திமுகவை பின்னுக்கு தள்ளி பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. அந்த தேர்தலில் திமுக வெறும் 23 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த தேமுதிக அதன் பிறகு தொடர்ந்து பின்னடைவையே சந்தித்து வந்தது. 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அமைத்து போட்டியிட்டு பெரும் தோல்வியை சந்தித்தது. இருப்பினும் அந்த கூட்டணி பிரித்த 6% வாக்குகளால் திமுக வெறும் 1.1% வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சி அதிகாரத்தை நூல் இழையில் தவறவிட்டது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவுடன் கூட்டணி அமைத்து தேமுதிக தோல்வியடைந்தது. இந்நிலையில் 36,744 வாக்குச்சாவடி முகவர்கள் உள்ள தேமுதிக தற்போது திமுகவுடன் முதன்முறையாக கைகோத்து அரசியலில் தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கியுள்ளது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.